ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ரிசாலத்தை முழுமைப்படுத்தப் போகிறார்கள் என்ற செய்தியை சஃபருடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலிருந்து மதீனாவை வந்தடைந்த சில மாதங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருடைய மாதம் ஆரம்ப நாட்களில் உஹதுடைய மலையை நோக்கி செல்கிறார்கள். உஹதுடைய மலைக்கு அருகிலே அடக்கமாக இருக்கக்கூடிய ஷஹீதுகளுடைய கபரை நோக்கி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிக்கிறார்கள். அங்கே சென்று அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். மிக சிறந்த துஆ. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுடைய நேரங்களில் அபூ முவைஹிபா ரசூலுல்லாஹ்விற்கு பணிவிடையாளராக இருந்தவர், நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ முவைஹிபாவை அழைக்கிறார்கள். அபூ முவைஹிபா, எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், நான் பக்கீக்கு சென்று மதீனாவிலே அடக்கமாக கூடிய மதீனாவிற்கு அருகில் மதீனாவில் இருக்கக்கூடிய பக்கீ சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களும் மனைவிமார்களும் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த பக்கீ, அதற்கு சென்று அங்கே இருப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், என்னோடு சேர்ந்து வா. எதை உணர்த்துகிறது? ரசூலுல்லாஹ் ஒரு பிரியா விடை கொடுக்கிறார்கள் எல்லோருக்கும். பக்கீருக்கு செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். சொன்னார்கள், அந்த கபர்களை பார்த்து ஃபித்னாக்கள் நெருங்கி விட்டது, ஃபித்னாக்கள் வந்தடைந்து விட்டது. இருள் சூழ்ந்த இரவை எப்படி இருள்கள் அடுக்கடுக்காக வெட்டுமோது போன்று ஃபித்னாக்கள் எம்மை சூழ்ந்து விட்டது. முதலில் வரக்கூடிய ஃபித்னாவை விட அடுத்து வரக்கூடிய ஃபித்னா மிக மோசமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை எல்லாம் அங்கே அறிவிக்கிறார்கள். அருகிலே வந்த அபூ முவைஹிபா அவரை பார்த்து சொன்னார்கள், அபூ முவைஹிபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த உலகத்தையும் அவனை சந்திப்பதற்கும் சொர்க்கத்தையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். நானோ அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அபூ முவைஹிபா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த துன்யாவை தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா? என்ன அர்த்தம்? எங்களோடு வாழக்கூடிய இந்த வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை அபூ முவைஹிபா, நான் அல்லாஹ்வை சந்திப்பதையும் சொர்க்கத்தையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ முவைஹிபாவிற்கு உணர்த்துகிறார்கள், என்னுடைய மரணம் நெருங்கப் போகிறது என்பதை. அதே சஃபருடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவை அடக்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பக்கூடிய வேளையில் மிகப்பெரிய காய்ச்சலும் தலைவலியும் ரசூலுல்லாஹ்விற்கு ஏற்படுகிறது. தாங்க முடியாத காய்ச்சல், தாங்க முடியாத தலைவலி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்தித்து சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் இருக்கும் பொழுது சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தலை மிக பாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னை விட என் தலைவலி மிக பாரமாக இருக்கிறது ஆயிஷா அவர்களே ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய காய்ச்சல் ஏற்படுகிறது, அதிகமான உடல் சோர்வு ஏற்படுகிறது. ஒவ்வொரு மனைவிமார்களுடைய கடமைகளையும் அந்த நாட்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கிட்டு கொடுத்து வருகிறார்கள். ஒரு வேளையில் கேட்டார்கள், ஐன அன கதன், நாளை எங்கே இருப்பேன் நான்? ஐன அன கதன், நாளை எங்கே இருப்பேன் நான் என்று ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டை அடையும் பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள். மனைவிமார்கள் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனைவிமார்களுடைய பட்டியலில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆசைப்படுகிறார்கள். யார் அவர்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்த எல்லா மனைவிமார்களும் அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருடைய தோள்களிலும் தங்களுடைய கரத்தை போட்டவர்களாக, நடக்க முடியாமல் பாதத்தை பூமியில் இழுத்தவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் கொண்டு சேர்க்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் கடைசி வாரம் முழுவதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே கழிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டை அடைந்தவுடன் அதிகமான காய்ச்சல் இருப்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்ந்து ரசூலுல்லாஹ்விற்கு குர்ஆனை ஓதி கொடுக்கிறார்கள். குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தில் ஓதுகிறார்கள். குறிப்பாக அந்த நோய் நிவாரணையுடைய சூறாக்களை
ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தாலேயே ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பை தேய்க்கிறார்கள். ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கரத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பரக்கத் பொருந்தியது. அவர்களுடைய கரத்தில் ஊதி அவர்களுடைய கரத்தாலேயே அவர்களுடைய முழு உடம்பிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி அவர்கள் அந்த செயலை செய்கிறார்கள்.